கட்சி கொடி அதான் இம்பார்ட்டன்ட். டிஎம்கேங்கிற அந்த இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு நம்ம அதை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். பாலியல் தொல்லை பண்ணலாம், போலீஸ்ல வேலை செய்யற பெண்களை வந்து இடுப்பு பிடிச்சிக்கலாம், கிள்ளி விடலாம், எல்லாம் பண்ணலாம். மா சுப்பிரமணியம் கூட போட்டோ எடுக்கிறது, சேகர் பாபு கூட போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தட் இஸ் அ லைசன்ஸ். அந்த கார்ல நிறைய சூட் கேஸ் என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அதுக்கு பணம் தான் இருந்திருக்கும். எந்த குற்றங்கள் செஞ்சாலும் உங்க மேல வந்து சட்டம் பாயாது. உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு டிஎம்கே கார்பரேட்டர், ஒரு டிஎம்கே எம்எல்ஏ யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க. பேச விட மாட்டாங்க, உண்மையை வெளியில வரவே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் இருக்கு. பாலியல் சீண்டல்ங்கிறது ப்ராபபிளி நம்ம வந்து உலக ஆல் இண்டியாலே நம்பர் 1 மாறிடுவோமோங்கிற பயம் இருக்குது. டிஎம்கே எப்பப்போலாம் ஆட்சிக்கு வருதோ அப்பப்போ எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், கிரைம் கிராஃப் சரன்னு மேலே ஏறிடும். இந்த பெண் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு செக்ஷுவல் ஃபேவர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டிடியூஷன் ராக்கெட் மாதிரி தான். ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து இந்த பாலியல் சீண்டுகள் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னும் எத்தனை பெண்கள் இதில் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. சில நாட்களாகவே அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமாக இருக்கட்டும், ஈசிஆர்னுடைய அந்த காரில் பெண்களை வலி மறிச்சு கட்சி கொடி கட்சி கொடி பொருத்திய கார்ல வந்து பெண்களை வழிமறிச்சு தொந்தரவுகள் செஞ்ச விவகாரம் பெரிய அளவுல பேசு பொருளா மாறினுச்சு. அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்தை எப்படி பாக்குறது? என்ன அண்ணாமலை விடுங்க, நீங்க ஆளுநரும் சொல்றாரு, நம்மளும் சொல்றோம். ஆனா அரசு அதை பத்தி கவலைப்படலையே. காரணம் என்ன அப்படின்னா, டிஎம்கேனுடைய எக்கோ சிஸ்டம் அது மாதிரி. ஒன்ஸ் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாச்சு சொன்னா 11/5 நீங்க மணல் அள்ளிக்கலாம். அப்படி எவனாவது அதிகாரி வந்தான், உங்களை தடுத்தான், மணல் அள்ளுவதை தடுத்தான் அப்படின்னு சொன்னா நாங்கள் பார்த்துக்குறோம். அப்புறம் எப்படி சார் காவல்துறை வேலை பண்ணும்? அப்புறம் எந்த விஏஓ, எந்த டிஎம், எந்த கலெக்டரும் வந்து ஆக்ஷன் எடுப்பான் சொல்லுங்க பார்க்கட்டும். அதாவது டிஎம்கே கொடி, அந்த கிழக்கு கடற்கரை சாலை கொடி புகைப்படம், மாண்புமிகு முதல்வருடைய பக்கத்தில் நின்றுக்கிட்டு போட்டோ எடுக்கிறது, மாண்புமிகு துணை முதல்வர் கூட போட்டோ எடுக்கிறது, மா சுப்பிரமணியம் கூடவே போட்டோ எடுக்கிறதுன்னு வச்சுக்கோ. அதே மா சுப்பிரமணியம் கூட அவர் தான் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப நம்ம தம்பி ஞானசேகரன் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன், நம்ம தவறாக புரிஞ்சுக்க அவசியம் கிடையாது. நேயர்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. அது மா சுப்பிரமணியம் கூட போட்டோ எடுக்கிறது, சேகர் பாபு கூட போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தட் இஸ் அ லைசன்ஸ். அந்த சந்துரு என்ன சார் சொன்னா சொல்லுங்க. அந்த சந்துருங்கிற பையன் அவனை வந்து டாக்டர் பண்ணிருக்கிறாங்க. தமிழ், நீ அந்த மாதிரி சொல்லு, நான் உங்களுக்கு டாக்டர் பண்ணுவேன், சொல்லி கொடுப்பேன், நீங்க கரெக்டாக அங்கே போயிட்டு ஒப்பிச்சிடுவீங்க. சந்துரு அதை தான் பண்ணிருக்கான். கட்சியை காப்பாற்றணும். அவங்களுக்கு கட்சிக்கு கெட்ட பேர். கொடி, அந்த காரு யாருடைய காரு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அந்த சார் யாரு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அந்த பையன் சொல்கிறான், ஒரு அண்ணாமலை சொல்லி 3 மணி நேரத்தில் அவர் சோழிங்கநல்லூர் ஒரு எஸ்பி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் வந்து அந்த பையன் வந்து கட்சி உறுப்பினர் கிடையாது, கட்சி கொடி கட்டின காரணம் வந்து டோல் டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் மற்ற இடங்களில் முன்னுரிமை பெறுவதற்காகவும், அந்த மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்சி கொடி கட்டியாச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ராஜாவோட காரை பிடிச்சிட்டு கூட அந்த அம்மா பயந்து போய் அப்புறம் அவருக்கு ஒரு மிரட்டல் வந்து அப்படியே ஒதுங்கிட்டாங்க. ஒன்றுமேல நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. தேர்தல் சமயத்தில் சொல்கிறேன், 2024 ஏப்ரல் மாதமும் அந்த காரில் நிறைய சூட் கேஸு ராஜாவோட காரில் என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனால் யாருக்குமே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அதுக்கு பணம் தான் இருந்திருக்கும், வேற என்ன இருந்திருக்கும் அப்படின்னு. பின்ன துணிமணியாக வந்து 10 சூட் கேஸில் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பீங்க. கட்சி கொடி அதான் இம்பார்ட்டன்ட்டு. டிஎம்கேங்கிற அந்த இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. நம்மளுக்கு நம்ம அதை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். பாலியல் தொல்லை பண்ணலாம், போலீஸில் வேலை செய்கிற பெண்களை வந்து இடுப்பு பிடிச்சிக்கலாம், கிள்ளி விடலாம், எல்லாம் பண்ணலாம். நீங்கள் எந்த குற்றங்கள் செஞ்சாலும் உங்கள் மேலே வந்து சட்டம் பாயாது. உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு டிஎம்கே கார்பரேட்டரோ, ஒரு டிஎம்கே டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியோ, இல்லைன்னா ஒரு அமைச்சரோ, எம்எல்ஏ யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் அந்த கிளாம்பாக்கத்தில் அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பாலியல் சீண்டல்
அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அண்ணாமலை குறிப்பிட்டு வந்து பேசியிருக்காரு. 2 days பேக் அங்கே 2 days பேக் அந்த விருதுநகர்லேயோ எங்கேயோ ஒரு யூடியூபர்ஸ் 2 லேடிஸ் யூடியூபர்ஸ் பிடிச்சிருக்கிறாங்க. ஆமாம், ஞானசேகரனுடைய வீட்டிலேருந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. கருக்கா வினோத் எப்பேற்பட்ட கருக்கா வினோத் வந்து ஆல்மோஸ்ட் மென்டல் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதாவது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அவனுக்கே ஒரு பெரிய ராக்கெட் எப்படி சொன்னால் ஒரு மிகப்பெரிய வலை, அதாவது ஆபாச வீடியோ மட்டும் இல்லை, அதில் பெண்கள்லாம் இது பண்ணுற வலை ஒன்று இருந்தது, மிகப்பெரிய வலை இருந்தது. எப்படி சார் நடக்க முடியுது? டிஎம்கே கவர்மெண்ட்டில் எந்த இடத்துலையும் அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அப்படியே ஆக்ஷன் எடுத்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பர்கூரில் நடந்தது பார்த்தீங்களா ஒரு விவகாரம், அவனும் போயிட்டான், அவங்க அப்பனும் செத்து போயிட்டான். அந்த மாதிரி தான் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஞானசேகரனுக்கு வலிப்பு வந்துடும். பேச விட மாட்டாங்க, உண்மையை வெளியில் வரவே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் இருக்குது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை சொன்னது என்ன தப்புங்கிற, ஏன்னா உலகம் முழுவதும், அதாவது நம்ம நாட்டில் இன்றைக்கி வரைக்கும் பாலியல் சீண்டல்ங்கிறது ப்ராபபிளி நம்ம வந்து உலக ஆல் இண்டியாவிலே நம்பர் 1 மாறிடுவோமோங்கிற பயம் இருக்குது. எங்கே போனீங்கன்னு சொன்னாலும் இதுதான் மெயின் ப்ராப்ளம். ஏன்னா டிஎம்கே பின்னால் இருக்குது. எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் வந்து சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், சட்டம் எங்களை ஒன்றும் செய்யாது. காவல்துறையை கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. காவல்துறையில் அருமையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, ரொம்ப சின்சியராக வேலை பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் வேலை பண்ண விட்டா தானே. ராகவேந்திர ரவிக்கு என்னாச்சு? ராகவேந்திர ரவிக்கு அவசரமாக அவருடைய விடுப்பை நீங்கள் வந்து சாங்ஷன் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருந்தது? அவர் எதையும் உள்ள நுழைஞ்சு தோண்டி எடுத்து அந்த சாரு இதான் இந்த சாருன்னு எல்லாம் சொல்லிவிட்டாருன்னா என்ன பண்ணுறேங்கிற அந்த பயம் இல்லையா? அதனால இந்த சட்டம் ஒழுங்கு, காவல்துறை இவங்க கையாளுகிற விதம், அதுக்கப்புறமா இவங்க இந்த வழக்குகளில் இவங்களுடைய தலையீடுகள், குறுக்கீடுகள், இதெல்லாம் இங்கே வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா தமிழ்நாட்டில் யாருக்குமே இது கிடையாது, பயமே கிடையாது. சட்டத்தை பற்றி பயம் இருந்தால் தான் இது நடக்கும், இது எனக்கு அஃபெக்ட் ஆகிடும், எனக்கு கை காலம் முடிச்சுடுவானுங்க, கஞ்சா கேஸில் போட்டுருவாங்க, அந்த பயம் இருந்துன்னு சொன்னால் தான் அவன் பண்ணாமல் இருப்பான். ஆனால் செலக்டடாக நீங்கள் டிஎம்கேக்காரங்க அப்புறமா வந்து சட்டசபையில் என்ன சொல்லுவீங்க, அபிமானி தான், டிஎம்கேக்காரர் கிடையாது. நல்ல வேளை ஜபர் சாதிக் மேட்டரில் வந்து அப்படி சொல்லலை, ஏன்னா அவர் வந்து அயலக செயலாளருங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. அதனால் அந்த விஷயத்தில் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ டிஎம்கே எப்பப்போலாம் ஆட்சிக்கு வருதோ அப்பப்போ எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கிரைம் கிராஃபை சரன்னு மேலே ஏறிடும். அதுக்கு காரணமே அரசு வேலை செய்யாது. பாருங்க சார், ரொம்ப வருஷமாகவே இந்த காவல்துறை அப்படிங்கிறது ஹோம் டிபார்ட்மெண்ட்டு தானே. இந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்டு எப்போவுமே முதலமைச்சர் கையில் தான் இருக்கும். எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், இவராகட்டும், பழனிசாமி ஆகட்டும், பன்னீர்செல்வம் ஆகட்டும், எல்லாருமே அவங்க கையில் தான் வச்சுருப்பாங்க. இவரும் அதை தப்பு கிடையாது. ஆனால் யூ ஷுட் அலோ தெம் டு ஒர்க்கு. அவங்களுடைய ஃபுல் கெப்பாசிட்டி காமிச்சாங்கன்னு சொன்னோன்னா தமிழ்நாடு இன்றைக்கி எங்கேயோ போயிட்டுருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எஃப்டிஏ வரமாட்டேங்கிறது, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வரமாட்டேங்கிறது, வெளி மாநிலங்கள்லேருந்து தொழில்கள் இங்கே வரமாட்டேங்கிறதுன்னு சொன்னால் காரணம் அதுதான். இப்போ திருப்பியும் சாம்சங்கை நீங்கள் எப்படியோ இது பண்ணிட்டீங்க, மேனேஜ் பண்ணிட்டீங்க. சாம்சங்கு இப்போ தொழிலாளர் போராட்டத்தை மேனேஜ் பண்ணிட்டீங்க. அவங்க வந்து சாம்சங்குங்கிற பேர்லேயே தொழிலாளர் சங்கம் இது பதிவும் பண்ணியாச்சு. நேற்றுக்கு திருப்பியும் சாம்சங்கில் 3 பேரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டாங்க. அதுக்கு திருப்பியும் போராட்டம் ஆரம்பிச்சாச்சு. இப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லா இடத்துலையுமே தவறான முடிவுகள், தவறான கண்ணோட்டம். தவறான முடிவுகள் எடுக்க என்ன காரணம் தெரியுமோ? தவறான கண்ணோட்டம். இன்றைக்கி வந்து இந்த பாலியல் சீண்டல்கள்லாம் அண்ணாமலை பேசுகிறான்னு சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்குது எனக்கு. சார், அந்த நிர்மலா தேவி அந்த விவகாரம் எப்படி சார்? அதாவது அவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒரு காலேஜில், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதாவது பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற குரு. மாதா பிதா, அம்மா அப்பா, குரு 3ஆவதாக வருது. அதுக்கப்புறம் தான் இந்த கடவுளுங்கிறவனே வர்றான், இறைவன்கிறவன் அப்புறமா தான் வரான், 4ஆவது தான். அவ்வளோதான் அவனுக்கு இம்பார்ட்டன்ஸு. அம்மா அப்பா குரு. அந்த குரு ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பெண் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நீங்கள் அவங்க கூட இருக்கணும், நீ இவங்க கூட இருக்கணும்னு சொல்லி காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு செக்ஷுவல் ஃபேவர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபேவர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதாவது கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டிடியூஷன் ராக்கெட் மாதிரி. ப்ராஸ்டிடியூஷன் ராக்கெட்னால் விபச்சார அமைப்பு மாதிரி. புது பெண்கள்லாம் நாங்கள் சப்ளை பண்ணுறோம், அதில் கொஞ்சம் பணம் வாங்கிக்குவாங்க. அவங்க பணம் ஒன்று தான் அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். இந்த மாதிரி இதிலெல்லாம் அவங்களுக்கு வந்து
பணம் எக்கச்சக்கமாக கிடைக்கும். அதனால அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ஆடியோ அவங்கள்ட்ட பேசின ஆடியோ வந்து வெளிவந்தது. அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சு பெண்கள்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை ஆரம்பித்தாங்க. அது அஃப்கோர்ஸ் அந்த பீரியடில் நடந்து போயிடுது. பட் இப்போ நவ் அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க, அரெஸ்ட் ஆகிட்டாங்க, அவங்கள தண்டனை எதிர்பார்த்துட்ருக்காங்க நான் நினைக்கிறேன். பட் அது ஒரு தனி கேஸு. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னால் 2021லேருந்து 2024 வரைக்கும் பாலியல் சீண்டல்கள் நீங்கள் போட்டு பாருங்கள். இங்கிலீஷில் நீங்கள் போட்டு பாருங்கள், செக்ஷுவல் அசால்ட் கேசஸ் இன் தமிழ்நாடுன்னு போட்டு பாருங்கள். எக்கச்சக்கமாக மேட்ரு வரும். தூத்துக்குடியிலேருந்து ஆரம்பித்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே. அப்போ நான் வந்து ஏன் பேசக்கூடாது? என்ன சட்டம் ஒழுங்கு இங்கே இருக்குது? அப்புறம் அமைதி பூங்கான்னு சொல்லணும்னு வேறு சொல்கிறீங்க கவர்னர். அவர் எப்படி சார் சொல்வார்? நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.